உலகெங்கும் இருந்து மிகப்பெரிய பேர் ஆதரவு கொடுத்து வரும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், என்ன மிகப்பெரிய முக்கியமான விஷயம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் நவ கிரகங்களுடைய செயல்பாடு, கோச்சார கிரகமான நவ கிரகங்களுடைய செயல்பாடு, இந்த நவ கிரகத்திலேயே ஒரு 4 கிரகங்களுடைய வலிமை இந்த செப்டம்பர் மாதத்தில் இருப்பதனால உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த செப்டம்பர் மாதம் முதல் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, கிரகங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி பூஸ்ட் தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இது பொது பலன் தான், சுய ஜாதக ரீதியான எதிர்கால சம்மந்தப்பட்ட பலன் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பொது பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குறைஞ்சது உங்கள் லைஃப்பில் 20-30% அதனுடைய செயல்பாடை செயல்படுத்தும். ஓகேவா? சரி, இப்போ இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு என்ன வலிமையை கொடுக்க போகிறாங்க, இதில் எந்த கிரகம் 4 கிரகங்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல. வீடியோ முழுமையாக பாருங்கள். எந்த கிரகம், அந்த கிரகம் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கலாம், லக்னாதிபதியாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு மிகப்பெரிய ஃபேவரான கிரகமாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு சாதகம் இல்லாத கிரகமாக கூட இருக்கலாம். எந்த கிரகம்ங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கிற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகத்துடைய வலிமை சூப்பராக இருக்குங்க. எல்லாருக்குமே சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறீங்க, எங்களுக்குமா உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா பொதுவாக உங்களுடைய ராசியின் அதிபதியை குரு பகவான் பார்க்குறது, குரு பகவானுடைய அமைப்பு சூப்பராக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் பகவானுடைய அமைப்பு சூப்பராக இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே பார்த்திங்கன்னா ஒரு வலிமையான ஒரு தன்மையில் உங்களை நீங்கள் யாருன்னு ப்ரூஃப் பண்ண போகிறீங்க. அதாவது 5ஆம் இடமும் 9ஆம் இடத்து அதிபதி, அதாவது 5க்குரியவன் மற்றும் 8க்குரிய புதன் பகவான் என்ன பண்ணுறாரு, வலிமையாக இருக்கார். ஸோ இந்த வட்டம் நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு குழப்பமெல்லாம் உறுதியாக டோட்டலாக ரிலீஸ் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக உங்களுடைய எதிர்கால திட்டமிடுதல் அப்படிங்கிற பாதையை நோக்கி போக போகிறீங்க. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் எவ்வளோ நாட்களாக உங்களை மதிக்கலை, உங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கல, உங்களுக்கான அந்தஸ்து கொடுக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா இந்த வட்டம் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கும். ஏன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு வெளி உலகத்தில் அவ்வளோ மதிப்பு மரியாதை கிடச்சிக்கிட்டே இருக்கும். தான் வீட்டில் அந்த மதிப்பு மரியாதை கிடச்சிச்சின்னா அது பெரிய விஷயம். ஏன்னா நீங்கள் வீட்டுக்காக, உங்களுடைய உறவுக்காக, எல்லாருக்காகவும் தன்னை தியாகம் செஞ்சவங்க. காதல் பண்ணாலும் காதலுக்காக தியாகம், கல்யாணம் முடித்தாலும் கணவன் மனைவிக்காக தியாகம், பெற்ற குழந்தைகளுக்காக தியாகம். ஸோ தியாகம்னு தியாக மனப்பான்மையுடன் வாழ்கிற உங்களுக்கு இப்போ தான் அந்த அங்கீகாரம் கிடைக்க போகுது, உங்களுக்கான ஒரு அந்தஸ்து கிடைக்க போகுது. உங்களுடைய கை ஓங்கி நிற்க போகுது. ஓங்கி நிற்கணும், யாரையும் அடிக்க போகிற கிடையாது. உயர்ந்த கை என்றைக்குமே வெற்றி பெறுமாங்கள்ல. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வட்டம் உங்களுடைய ஒரு சொல்வாக்கு, செயல் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக உண்டு. ஸோ சொந்தமாக தொழில் தொடங்கி தொழிலில் நிறைய லாக் ஆகிட்டேன், தொழில் ரன் பண்ண முடியல, என்ன பண்ணே தெரியலங்க, ரொம்ப லாக்கு, போட்டதெல்லாம் புதக்குழியில் போட்ட மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு அந்த நிலையிலிருந்து மாறி உங்களுடைய தொழிலில் ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய வாய்ப்பு, ஒரு அந்தஸ்தை பெறக்கூடிய வாய்ப்பு, நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்பெலாம் இந்த வட்டம் சூப்பராக இருக்குது. ஒரு மகிழ்ச்சியான தருணம்னு வச்சுக்கோங்களேன். இந்த வட்டம் பொருளாதாரமும் வரும், இன்னொரு விஷயம் ஒரு மகிழ்ச்சியும் வரும். ஏன்னா இப்போல்லாம் என்னை பொறுத்தவரை கும்பராசிக்காக சிரித்து ரொம்ப நாள் ஆச்சும்பாங்க. மகிழ்ச்சியாக வெளிப்படையாக ஒரு வாழ்க்கையில் ஒரு ரகசியமாக இல்லாமல் ஒரு வெளிப்படையான சந்தோஷம். ரகசியம்னா உள்ள மனசுக்குள்ளே வச்சுக்கிறது, சும்மா பேருக்குன்னு வெளியே காட்டாமல் எல்லாத்தையும் அப்படி காட்டாமல் காட்டிக்கிறது. ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா மனதுக்குள்ளே அவ்வளோ போராட்டம் இருக்கும், அவ்வளோ வலி இருக்கும், ஆனால் வெளி காட்ட மாட்டேங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுடைய ரகசியம் வெளிப்படுத்தன்மைக்கு கொண்டு வரப்படும், உங்களுடைய லட்சியம் நிறைவேற்றப்படும், உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சூப்பராக இருக்குது. எதையும் சமாளிக்கலாங்கிற எண்ணம் உங்களுக்கு இந்த வட்டம் உறுதியாக வரும். அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து, மிகப்பெரிய அங்கீகாரம் பெறக்கூடிய வாய்ப்பெலாம் கிரகத்துடைய தன்மையில் சூப்பராக இருக்குது.
சொந்த தொழில் தொடங்கி தொழில் நட்டமானவங்க கூட வெற்றி பெறுவீங்க. சொந்த தொழில் தொடங்கலாமா? இந்த மாதம் சொந்த தொழில் தொடங்கலாமான்னு நினைக்கக்கூடிய நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக நன்றாக இருக்கிறது என்பது உண்மை. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய கும்பராசி என்பவர்களுடைய காதல் வெற்றி பெறும். காதல் மூலமாக மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக உண்டு. ஸோ யாரெல்லாம் கும்பராசி என்பவர்களை குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்க சார்? உண்மைதான் சார், நாங்கள் ட்ரீட்மெண்ட்டாக போய் பார்த்தோம், எவ்வளவோ பரிகாரம் பண்ணி பார்த்தோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்கி, மனசு எவ்வளோ வருத்தமாக இருக்குதுன்னு நினைக்கக்கூடிய நம்முடைய கும்பராசி நேயர்களுக்கு இந்த வட்டம் கணவன் மனைவியாக ஒற்றுமையுடன் மகிழ்ச்சியாக இருந்து குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான வாய்ப்பு சாத்தியங்கள் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணால் இந்த மாதம் அதற்கான ஆயுத்தம் கிரக ரீதியாக கிடைக்க போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த சூழ்நிலையில் நம்முடைய கும்பராசி என்பர்கள் மேக்சிமம் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னா, நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது இருக்கார். அப்போ 7ஆம் இடத்துல கேது அப்படிங்கிறது வந்து என்ன குறிக்கும்னா, ஒரு 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 முரண்பாடான கருத்து. அது நண்பர்கள்கிட்ட, கணவன் மனைவிக்கிட்ட, இதெல்லாம் ஒரு முரண்பாடான கருத்துக்கள் வரும். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை வருதுன்னா என்ன பண்ணணும், நீங்கள் அனுசரித்து அமைதியாக போயிடணும். ஏன்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு வேணும்ல இல்லையா? ஸோ அப்படி வேணுங்கும்போது என்ன பண்ணுங்கள், வேறு வழி இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. ஒரு லிமிட்டை தாண்டி போகும்போது என்ன பண்ணலாம், இஷ்டப்படுத்திக்கலாம். ஆனால் ஒரு கேரிங்காக வருவதற்கான வாய்ப்பு கிரகங்கள் கொடுக்குது. பரிபூர்ண ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து கும்பிட்டு போகிறனால உங்கள் லைஃப்பில் என்ன மாற்றம் வரும்னு கேட்பாங்க. இந்த கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு போகிறீங்களா, இந்த கோயிலில் வந்து உங்களுடைய பிரார்த்தனை பண்ணுறீங்களா, உங்களுக்கு என்ன மாற்றம் வரும்னு சொல்லி கேட்பாங்க. அவங்கள்ட்ட சொல்லுங்கள், நான் மனசார பரிபூர்ணமாக நான் என்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் என் குலதெய்வத்தையும் நம்ம சொல்லக்கூடிய தெய்வங்களையும் வழிபாடு செய்கிறேன். ஸோ எனக்கு ஹாப்பி இருக்குது. அப்படி மாதிரி என்ன பண்ணுவோம், ஓப்பன் டிக்ளேர் பண்ணிங்கன்னா உறுதியாக மாற்றம் உண்டு. ஓகேவா? ஸோ புதிய தொழில் தொடங்குவதாக இருந்தால் என்ன பண்ணலாம், தொடங்கலாம். இருந்தாலும் என்ன, சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் தொழில் தொடங்கினா லாபங்கள் அதிகரிக்கும். நட்டங்கள் இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை நீங்கள் செயல்படுத்தலாம். உங்களுடைய கிரகநிலை சூப்பராக சிறப்பாக இருக்குது. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக நிதானமாக உங்களுடைய ராசிக்கான பொது பலன் பார்த்தாச்சு. நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், இது வந்து கோச்சார கிரகங்கள் ரீதியான செப்டம்பர் மாத பொது பலனே, சுய ஜாதகம் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த பொது பலன் வந்து உங்களுடைய லைஃப்பில் கிட்டத்தட்ட 20-30% கிரக ரீதியாக மாற்றம் உண்டாகும் என்பது உண்மை. இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்குது. இது ஏன் நடக்கலை, அது ஏன் நடக்கலை, இது ஏன் கிடைக்கல, இது ஏன் பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ இப்போல்லாம் நிறைய விஷயங்களுக்கு கேள்விகளுக்கு விடை தெரியணும்னு ஆசைப்பட்டால் என்ன பண்ணுங்கள், கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்களோ அதுக்கேற்றவாறு நேர காலங்களை உங்களுக்கு ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக ஜோதிட ரீதியாக ஆராய்ந்து பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இதே போல் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வீடியோ எல்லா ஊர், எல்லா மாநிலம், எல்லா நாடுகளுக்கும் போயிருக்கு. யூடியூப் சேனல் மூலமாக நம்ம போய்கிட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க நம்ம வீடியோவை, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, சரியா, எந்த நாட்டிலேருந்து பார்க்குறீங்கிறத தயவுசெய்து கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. அப்போ ரீச் எந்த பக்கம் அதிகமாக வருதோ அதை இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம், ஃபோக்கஸ் பண்ணலாம். அதற்கான விஷயங்களை நம்ம செயல்படுத்த முடியும். உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக என்ன பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் கொடுங்க. அதே போல் உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு, நீங்கள் யாரெல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிங்களோ அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களுக்கு என்ன பண்ணுங்கள், நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பார்த்த மாதிரி அவங்களும் என்ன பண்ணணும், இந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை தெளிவாக பார்த்து எந்த விஷயம் பண்ணணும், என்ன விஷயம் பண்ணக்கூடாதுங்கிறத அவங்க என்ன பண்ணலாம், முழுமையாக புரிஞ்சுக்கிடுவாங்க. அதுக்கு கட்டாயமாக உங்களுடைய உதவி அவங்களுக்கும் தேவைப்படுது, எங்களுக்கும் தேவைப்படுது. ஸோ நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ யார் யாரெல்லாம் என்ன பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்களில் எந்த மாதிரி நடந்துக்கிருக்கு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. நல்ல விதமான கமெண்ட்ஸ் கொடுங்க. ஏன்னா உங்களை போன்ற நல்ல உறவுகள்
உங்களுடைய உறவுகளே நம்மளுடைய கமெண்ட்ஸை படிக்கலாம். சரியா? ஸோ அதனால் நல்ல ஒரு அர்த்தமுள்ள கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ அப்டேட் பண்ணுங்கள். நானும் உங்கள் கூடவே இருப்பேன். உங்களுக்கு நிறைய விஷயங்கள், ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும், மேலும் எனக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.